ஓம் நம சிவாய. சிறிது காலத்திற்கெல்லாம் விஷ்ணு துவேஷம் கொண்ட இரண்யகசிபனுக்கு விஷ்ணு பக்தியுடைய பிரகலாதன் என்னும் புத்திரன் ஒருவன் பிறந்தான். அந்த சிறுவன் பிள்ளைமைத்தனத்தால் வாய்விட்டு அழும்போது விஷ்ணுவின் திருநாமங்களையே கூறும் இயல்பையுடையவனாக இருந்தான். அவன் 5 வயதை அடைந்தவுடன் ஹிரண்யகசிபன் சகல வாத்தியங்களும் முழங்க அசுர சேனைகள் புடைசூழ அவனுக்கு வித்யாபியாசம் செய்விக்க வேண்டி அசுர குருவின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு வித்யாபியாசம் செய்விக்கும்படி கட்டளையிட்டான். அசுரகுரு வழக்கம் போல அந்த சிறுவனை பார்த்து முதலில் ஹிரண்யாய நம என்று சொல்லும்படி சொல்ல பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னான். உபாத்தியாயர், அப்பா குழந்தாய், அப்படி சொல்லாதே. சர்வ லோகங்களுக்கும் மகாபிரபுவாகிய உன் தந்தையின் பெயரையே முதலில் தோத்திரம் செய்ய வேண்டும் என்றார். பிரகலாதன் மீண்டும் அப்படியே சொல்ல அசுரகுரு இரண்யகசிபனை பார்த்து, அசுரேஸ்வரா, இது முதல் நாளாகையால் இதுவரையில் இருக்கட்டும். நாளைய தினம் நான் கற்பிக்கின்றேன். சிறுவனும் சரியாக சொல்லுவான் என்றார். ஆனால் பிரகலாதனோ, இன்றல்ல நாளை அல்ல, என்றைக்கும் நான் விஷ்ணுவின் நாமத்தை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டேன் என்றான். அசுரர்கள் பிரகலாதனை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். சில தினங்கள் சென்ற பிறகு ஒரு நாள் இரண்யகசிபன் தன் மகனை அழைத்து தொடை மீது உட்கார வைத்துக் கொண்டு, குழந்தை பிரகலாதா, இதுவரையில் என்ன வாசித்தாய், அதை சொல் என்றான். அதற்கு பிரகலாதன், நான் ஓம் நமோ நாராயணாய என்று படித்தேன் என்றான். உடனே இரண்யகசிபன் அளவிலாத கோபம் கொண்டு உபாத்தியாயரை அழைத்து வர செய்து, என் பிள்ளைக்கு என்ன கற்பித்தாய் என்று குமுறினான். அசுரகுல அதிபா, உம் புத்திரனால் என் பள்ளி மாணவர்கள் எல்லோருமே கொடியவராயினர். இது என்னால் ஆக்கத்தக்கது அல்ல. இவன் எனக்கு அடங்க மாட்டான் என்று உபாத்தியாயர் சொல்லிவிட்டார். அதன் பிறகு இரண்யன் தன் மனைவியான கயாத்துவை கூப்பிட்டு, உன் பிள்ளை படித்ததை கேட்டுக்கொள், அதற்கு ஏற்ப தண்டனை கொடு என்றான். கயாத்து தன் செல்வனை கூப்பிட்டு, குழந்தாய், இனிமேல் ஹரிநாமத்தை சொல்லாதே. உன் தந்தை உலகங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். உன் சம்பத்து எப்படிப்பட்டது? அசுரர்கள் எவ்வளவு கௌரவமானவர்கள். இதை விட்டுவிட்டு ஹரிநாமத்தை ஏன் விரும்புகிறாய் என்றாள். அதற்கு பிரகலாதன், தாயே, நீ என்ன சொன்னாலும் பயன்படாது. ஒருபோதும் நான் விஷ்ணுவின் நாமத்தை மறக்கவே மாட்டேன். ஒரு யானை தன்னை கொசு கடிக்கும் என்று பயந்து அரசனின் மாளிகையை விட்டு போய்விடுமா? இந்த நீசன் இரண்யனின் வலிமை எவ்வளவு, ஸ்ரீ விஷ்ணுவின் வலிமை எவ்வளவு? இதை அறியாமல் நான் ஹரிபக்தியை விட்டு விடுவேனா? நாவினால் விஷ்ணுவை துதிப்பதும், காதுகளால் ஹரிநாமங்களை கேட்பதும், தலையால் விஷ்ணுவை வணங்குவதும், கையால் பூஜிப்பதும், பாதங்களால் வலம் வருவதுமாக என்னுடைய அவயங்களை எல்லாம் விஷ்ணுமூர்த்திக்கே சமர்ப்பித்து அவருடைய கிருபையை அடையவே நான் விரும்புகிறேன். எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் ஹரிநாமத்தை விடமாட்டேன் என்று தீர்மானமாக சொன்னான். அவன் தாய் பெருந்துயரத்துடன் அவனை தன் கணவனிடம் அழைத்துச் சென்று, இவன் எனக்கு அசாத்தியனாக இருக்கிறான் என்றாள். இரண்யன் கோபம் கொண்டு அமைச்சர்களை அழைத்து, மந்திரிகளே, நமது அசுர குலத்துக்கே ஒரு நெருப்பு புத்திரனாக பிறந்தது. குலத்துக்கே விரோதியான இந்த சிறுவனை எந்த வகையிலாவது நெருப்பிலிட்டோ, ஆயுதங்களாலோ துண்டித்தோ, விஷமூட்டியோ, ஜலத்தில் மூழ்கடித்தோ கொன்று விடுங்கள். இவனே விஷ்ணுவை விட்டு விடுகிறானா அல்லது உயிரை விட்டு விடுகிறானா என்று பார்ப்போம் என்று கட்டளையிட்டு அவர்கள் வசம் பிரகலாதனை ஒப்புவித்தான். அவர்கள் அரசனிட்ட கட்டளைப்படியே பிரகலாதனை பலவிதமாகவும் தண்டிக்கலானார்கள். அமைச்சர்கள் பிரகலாதனை அழைத்துச் சென்று தண்டாளர்களால் நெருப்பில் இடுவித்தனர். ஆனால் அந்த நெருப்போ பிரகலாதனுக்கு குளிர்ந்தது. பிறகு அவனை ஜலத்தில் வீசி எறிந்தார்கள். உடனே ஜலம் இருந்த இடம் மேடாயிற்று. மலைகளின் உச்சியில் இருந்து பிரகலாதனை உருட்டி விட்டார்கள். அது பிரகலாதனுக்கு பஞ்சு மெத்தை போலிருந்தது. அவனுக்கு விஷம் ஊட்டினார்கள். அது அமிர்தமயமாக இருந்தது. ஆயுதங்களால் அவனை அடித்தார்கள். அவை ஹரிநாமத்தின் தியான பலத்தால் புஷ்பங்கள் போல் இருந்தன. அவர்கள் அவனுக்கு அளித்த தண்டனைகள் எல்லாமே பயன்படாமல் போயின. பிரகலாதன் மேலும் மேலும் ஹரிநாம பஜனையோடு மகிழ்ச்சியாக இருந்தான்.
அமைச்சர்கள் அனைவரும் பிரகலாதனுக்கு தாம் செய்த தண்டனைகள் பயன்படவில்லை என்பதால் துக்கமும், அவனுக்கு துன்பம் உண்டாகவில்லையே என்பதால் வியப்பும் அடைந்தார்கள். அசுரராஜனிடம் இந்த நிலையை எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஓம் நம சிவாய.